Taste the Daily. அண்மை செய்தி. தூய்மை பணிகளை தனியாருக்கு தாரை வார்க்கும் ஸ்டாலின் அரசை கண்டித்தும் பணி நிரந்தரம் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தியும் தூய்மை பணியாளர்கள் மெரினா கடலில் இறங்கி உயிரை பணயம் வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரம் என்ன? வணக்கம். சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 5 மற்றும் 6வது மண்டலங்களில் பணியாற்றி வந்த தூய்மை பணியாளர்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து, அதாவது 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வந்த நிறுவனத்திடமிருந்து வேறொரு நிறுவனத்தில் பணியமர்த்த அவர்களுக்கு உத்தரவு போட்டதை அடுத்து ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து அவர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து 13 நாட்களுக்கு மேலாக சென்னை மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய அவர்களை காவல்துறையினர் பல்வேறு கட்டங்களாக கைது செய்ததை அடுத்து அவர்கள் அன்றிலிருந்தே பல்வேறு கட்ட நூதன போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்றுதான் சென்னை மெரினா கடற்கரை கண்ணகி சிலை பின்புறமாக திடீரென வங்கக்கடலில் 100க்கும் அதிகமான தூய்மை பணியாளர்கள் ஆங்காங்கே இறங்கி தங்களது உயிரை பணயம் வைத்து அவர்களது ஒற்றை கோரிக்கையான பணி நிரந்தரம் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து இந்த நூதன போராட்டத்தில் அவர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அநீதி என்னவென்று அவர்கள் கூறுவது என்றால், தூய்மை பணியாளர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்களை திமுக ஆட்சிக்கு வந்ததும் பணி நிரந்தரம் செய்யும் என்ற தேர்தல் வாக்குறுதியை முன்வைத்துதான் அவர்கள் இந்த போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள். திமுக ஆட்சிக்கு வந்தால் தூய்மை பணியாளர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என கடந்த எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருந்தபோது வாக்குறுதி அளித்ததாகவும், அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி திமுக ஆட்சிக்கு வந்த கடந்த 2001ஆம் ஆண்டு முதல் வலியுறுத்தி வந்த நிலையில் 4½ ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் திடீரென அவர்கள் வேறொரு நிறுவனத்துக்கு, அதாவது தற்போது வாங்கி வந்த 23,000 ரூபாய் என்ற ஊதியத்துடன் குறைவாக 16,000 ரூபாய் ஊதியத்தில் பணியில் சேருமாறு திமுக அரசு வற்புறுத்தியதன் பேரில் தான் அவர்கள் இந்த போராட்டத்தில் அவர்கள் இறங்கினார்கள். தொடர்ந்து தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவது, சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் சென்று போராட்டம் நடத்துவது, திமுக அண்மையில் நடத்திய அனைத்து கட்சி கூட்டத்துக்கு சென்று அங்கு அனைத்து கட்சி தலைவர்களிடம் தங்களது கோரிக்கை மனுக்களை கொடுத்து போராட்டம் நடத்துவது என பல்வேறு கட்ட போராட்டங்களை தூய்மை பணியாளர்கள் நடத்துவதும் அவர்களை காவல்துறையினர் குண்டு கட்டாக கைது செய்து ஆங்காங்கே இறக்கி விடுவதும் தொடர்கதையாகி வருகிறது. ஆனாலும் கூட திமுகவின் தேர்தல் அறிக்கையில் அளித்த அந்த வாக்குறுதியான தூய்மை பணியாளர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தின் கீழ் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யப்படும் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரிதான் அவர்கள் இன்றும் ஒரு உயிரை பணயம் வைத்து வங்கக்கடலில் இறங்கி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் காலை 10:30 மணியிலிருந்து மெரினா கடற்கரையை சுற்றிலும் ஆங்காங்கே தூய்மை பணியாளர்கள் இறங்கி பல்வேறு கட்டமாக தங்களது போராட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். திமுக அரசுக்கு எதிராகவும் தங்களது போராட்டத்தை ஒடுக்க நினைக்கும் காவல்துறைக்கு எதிராகவும் அவர்களை முழக்கங்களை எழுப்பியவாறு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதியின்படி தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என்ற கோரிக்கை நிறைவேறும் வரை தங்களது போராட்டம் பல்வேறு கட்டமாக தொடரும் என்றும் தூய்மை பணியாளர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.